வட்டம், செவ்வாய். ஆ சரிங்க சார். Banyan trees fruits are very small. The tamarind gives up pleasant bunny. Melons are fragrant and rugged. பேசாத போதும் வாய்ப்புத்து
65 65 சொல்லு. 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. மேலும் யானைகளுக்கு கண்பார்வை குறைவு. கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா. யானைகள் பொதுவான மனிதர்களை தாக்குவது இல்லை. அவற்றின் வழித்தடங்களில் நாம் குறுக்கிடும் போதுதான் நம்மை தாக்குகின்றன. அஞ்சு ஆறு படம் இருக்கு. அதில் ஒரு படத்தில் போய் நின்றுங்க. ஏதாச்சும் ஒரு படத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு படத்தில் போய் நின்றுங்க. நம்பர் 1 போயிடலாம். செகண்ட் குரூப் நம்பர் 2 நீங்கள் இன்னொரு இடத்துல போய் நின்றுங்க. சென்னச்சூட்டின் அறுக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய சென்னல் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார். அங்க நெல் வயல்கள் அதிகமா விளைஞ்சிருக்குல்ல சோழநாட்டுல. சோழநாடு என்ன சொன்னேன்? சோழநாடு சோறு வைத்து சொன்னா எப்பவும் என்ன செய்யும்? நெல் விளைஞ்சிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நெல் விளைஞ்சிருக்கக்கூடிய வயல்வெளியில அறுவடை செய்வாங்க. வயல் என்ன செய்வாங்க? அறுவடை செய்து அடுக்கிய சூட்டி யார் என நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது. ராகுல் காந்தி காங்கிரஸ் முன்னாள் தலைவர். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள ராகுல் காந்தி கேள்வி கேட்பது அரசவை சவால் செய்வதும் அவரது கடமை. ராகுல் காந்தி இராணுவத்தையும் இராணுவ வீரர்களையும் மதித்தாரா? ராகுல் காந்தி இராணுவ வீரர்களை மதித்தார். இதேபோல காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கூறுகையில், கேள்விகள் கேட்பதற்காக நாங்கள் தேச விரோதிகளாக முத்திரையிடப்படுகிறோம் என்று யார் சொன்னார்? கேசி வேணுகோபால். கடந்த ஆண்டு டிசம்பரில் பாரத் ஜோடோ
யாத்திரை மேற்கொண்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எல்லையில் சீனா 2000 சதுர மீட்டர் நிலப்பரப்பை ஆக்கிரமித்துள்ளதாக கூறினார். இது எந்த ஆண்டு நடைபெற்றது? 2022ஆம் ஆண்டு. கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில்கள் சுசீந்திரம் அறிவிப்பு. மின்னொலி ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. அப்படி நிற்கக்கூடாது. விட்றா. Seven. வரக்கூடாது. இங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இதுலேயே ஸ்டார்ட் பண்ணி ஓகே. குட். இந்த குரூப் செக் பண்ணிக்க. கர்நாடகாவில் 2 முறை நிலநடுக்கம் நடந்தது. இந்த தலைப்புல இருந்து நான் ஒரு 10 கேள்வி எழுதியிருக்கேன். கர்நாடகாவில் எத்தனை முறை நிலநடுக்கம் வந்தது? 2 முறை நிலநடுக்கம் வந்தது. எந்த நாளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது? ஆகஸ்ட் 5 அன்று. நிலநடுக்கம் வருவதை எச்சரித்தது யார்? பேரிடர் காண்பிப்பு மையம். நிலநடுக்கம் எவ்வளவு காணப்பட்டது? ரிக்டர் அளவில் 2.6. நிலநடுக்கம் ஏற்படும் போது யார் பதற்றமடைந்தார்? குடிமக்கள்.
எத்தனை மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது? 11:41 மணிக்கு. 11:41 மணிக்கு தான் நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை முடிவு செய்தவர் யார்? கோன்வாட் பஞ்சாயத்து. இரண்டாவது நிலநடுக்கத்தை உணர்ந்தவர்கள் யார் யார்? கிராமத்து பஞ்சாயத்து. மக்கள் ஏன் பதட்டம் அடைந்தார்கள்? அடுத்தடுத்து நிலநடுக்கம் வருவதால். ரிக்டர் அளவில் 2.6 அளவு ஏன் இருந்தது? 2 நிலநடுக்கம் ஏற்படுவதால் 2.6 அளவு இருந்தது.